எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். வணக்கம். லூர்தஸ் டிவிக்காக காரைக்கால் தூய தேற்றறிவு அன்னை திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் பால் ராஜ்குமார் தவக்கால சிந்தனைக்காக. முதன்மையான கட்டளை எது? பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருந்தவர் மாவீரன் நெப்போலியன் வேறு யாரையும் மதிப்பதே கிடையாது. ஆனால் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மருத்துவரும் விஞ்ஞானியுமான ஜென்னர் மீது இவர் தனி மதிப்பு கொண்டிருந்தார். இது குறித்து ஒரு சிலர் மாவீரன் நெப்போலியனிடம், யாரையும் மதிக்காத நீங்கள் எதிர்நாட்டு மருத்துவர் ஜென்னர் மீது மட்டும் தனி மதிப்பு கொண்டிருக்கிறீர்களே, அது எப்படி என கேட்டார்கள். அதற்கு நெப்போலியன் அவரிடம், ஒரு மன்னருக்கு அழகு அவர் போரில் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவிப்பது. அவரால் கொன்று குவிக்கப்பட்ட மனிதர்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் மருத்துவர் ஜென்னரோ கொள்ளை நோயால் மக்கள் இறக்காத வண்ணம் மருந்து கண்டுபிடித்திருக்கிறார். இறைவன் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டவரான மருத்துவர் ஜென்னர் கொள்ளை நோயால் மக்கள் இறக்காதவாறு இருக்க மருந்து கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் அவர் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவரால் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் இறக்காமல் இருக்க அவரால் மருந்து கண்டுபிடிக்க முடிந்தது. அதனாலேயே அவர் மீது எனக்கு தனி மதிப்பு இருக்கிறது என்றார். இறைவன் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த மருத்துவர் ஜென்னர் மனிதர்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்புதான் அவரை கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க தூண்டியது. நற்செய்தி வாசகம் இறைவனையும் அதற்கு இணையாக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்றார் அழைப்பு தருகிறது. அது குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். முதன்மையான கட்டளை எது? நற்செய்தியில் இயேசுவிடம் வருகின்ற மறைநூல் அறிஞர் ஒருவர் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்கின்றவர் சாதாரண ஒரு யூதர் அல்லர், மறைநூல் அறிஞர். அப்படியானால் அவர் மறைநூலை நன்கு அறிந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் அவர் ஏன் இயேசுவிடம் அப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று கேள்வி நமக்கு எழலாம். இதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. 1, இயேசுவை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும். 2, இயேசுவின் பார்வையில் எது முதன்மையான கட்டளை என தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நடுவில் இயேசு அடைந்திருந்த புகழையும் செல்வாக்கையும் கண்டு பொறாமைப்பட்ட பரிசேயர்களும் அவளை சார்ந்தவர்களும் இயேசுவை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும், அவருக்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான கேள்விகளை அவரிடம் கேட்டார்கள். அதில் ஒன்றுதான் இன்றைய நற்செய்தியில் கேட்கப்பட்ட கேள்வி. மார்க்கு நற்செய்தியில் மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் கேள்வி கேட்பதாக வருகிறது. ஆனால் மத்தேயு நற்செய்தி பரிசேயரிடம் இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் கேள்வி கேட்பதாக வருகிறது. அப்படியானால் மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் கேள்வி கேட்பதன் மூலமாக அவரை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என நினைத்தார் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பரிசேயர் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்பது தொடர்பான அடிக்கடி விவாதம் நடந்து இந்நிலையில் மக்களால் மதிக்கப்பட்ட இயேசு முதன்மையான கட்டளை என்று எதை சொல்லுகிறார் என்று தெரிந்து கொள்வதாக அவர்கள் மறைநூல் அறிஞரை அனுப்பி கேள்வியை கேட்கின்றார்கள். இறை அன்பும் பிறர் அன்பும் ஒருவரை இறை ஆட்சிக்கு உட்படுத்தும். முதன்மையான கட்டளை எது என மறைநூல் அறிஞர் தன்னிடம் கேள்வியை கேட்டதும் இயேசு இணைச்சட்ட நூல், லேபியர் நூல் இணைத்தையும் இணைத்து இறை அன்பும் பிறர் அன்புமே முதன்மையான கட்டளை என்றும் இவை 2ம் ஒன்றுக்கொன்று இணையான கட்டளை என்றும் சொல்கிறார். இயேசு இவ்வாறு சொன்னதும் அவரிடம் கேள்வி கேட்ட மறைநூல் அறிஞர் இயேசு சொன்னதை ஆமோதித்துவிட்டு இறை அன்பும் பிறர் அன்பும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானவை என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியின் என்று தொலைவில் இல்லை என்கிறார். ஆம், கடவுளையும் அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்கின்ற ஒருவர் இறை ஆட்சிக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார், இறை ஆட்சிக்கு உட்படுபவராக இருக்கிறார் என்று
உண்மை. எனவே நாம் கடவுளை அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை முழுமையாக அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். சிந்தனை: அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாக அமைவதாக என்று பவுலடிகளார் அற்புதமாக குறிப்பிட்டார். ஆகையால் நாம் இறைவனை, அடுத்திருப்பவரை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். ஆமேன். Thank you and God bless you.